ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, some unexpected events will unfold in your life. அதாவது உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அது வந்து நடக்க போகுது. நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகியிருக்க மாட்டீங்க. பட் சம் சேஞ்சஸ் டெஃபினட்டாக வருது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைனா சம்திங் பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்வேன். அதாவது இப்போ நீங்கள் கெரியர் வைஸும் சரி, இப்போ நீங்கள் பண்ணுற ஜாபாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு சில பேர் வந்துட்டு வேறு ஜாபுக்கு மாறுவீங்க. அது வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாபை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் போகிற ஜாப் வந்துட்டு நான் ஐடியாக இருக்கும். அண்ட் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சம் சேஞ்சஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வருது. இந்த சேஞ்சஸ் எதனால் வருது அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் கரண்ட்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொசிஷன் ஜாபாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு பெட்டர்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த ஒரு லைஃப் சேஞ்சஸ்ங்கிறது தேவைப்படுது ஃபினான்ஷியலி. அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகுங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து ரிமூவ் ஆகும். ஒரு சில பேர் எங்கேயாவது ஒரு நேச்சர் ட்ரிப் மாதிரி போகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு, ஃபார் யுவர் ஹீலிங் பர்பஸஸ்க்காக. அண்ட் ஏன்னோ காஸ்ட்லியாக ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக எந்த ஒரு பொருளும் வாங்கியிருக்க மாட்டீங்க, ரீசெண்ட் டைம்ஸ் நான் சொல்கிறேன். பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். ஸோ உங்களோட மைண்டு வந்துட்டு இனிமேல் ப்ளே பண்ண போகுது. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கம்ப்ளீட் மணி மைண்டடாக மாற போகிறீங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு எமோஷன்ஸ்க்கு, பீப்புளோட சப்போர்ட், லவ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்க. பட் இனிமேல் வந்து கம்ப்ளீட்டாக மணி மைண்டடாக, ஃபினான்ஷியல் நல்ல செக்யூரிட்டி இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மணி மைண்டடாகவே போவீங்க. வெரி கால்குலேட்டிவாக இருப்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ யார் யார் கூடலாம் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக விலகுறீங்க உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக. இது வந்து வெரி சூன் நடக்க போகுது. பட் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியாது எப்படி நீங்கள் இந்த மாதிரி மாறி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு ஒன் டேல சம் சேஞ்சஸ் வரும். அதிலிருந்து உங்களுக்கான இந்த நியூ லைஃப் சேஞ்சஸ் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அண்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றின வெரி கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. பட் கொஞ்சம் வந்துட்டு நர்வஸ் ஆக வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு இவ்வளோ நாளாக லவ் பீப்புள்னு ஒரே வட்டத்திலே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்க போகிறீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆங்ஸைட்டிஸ் இல்லைனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். உங்களோட இன்ட்யூஷன் பவர் அண்ட் நாலேஜ் இது ரொம்ப முக்கியம். அண்ட் அதிகமாக வந்துட்டு புக் படிங்க. நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைனா உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு ப்ரொடக்டிவான புக்ஸ் படிச்சுட்டே இருங்க. பிகாஸ் அது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் வந்துட்டு மைண்ட் கேம்ஸ் வந்து விளையாடுவீங்க.
அதாவது ஃபார் குட். நான் வந்து தப்பான இன்டென்ஷனில் இல்லை. மைண்ட் கேம்ஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சருக்கான நீங்கள் பிளானிங்ஸ் நான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நீங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ரியலைசேஷன் வந்து இனிமேல் ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஃப்யூச்சரில் உங்களுக்கான ஒரு லைஃப் கம்ப்ளீட்டாக மணி மைண்டடாக தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் தலை குனிஞ்சு இருந்திருப்பீங்க. அண்டு எனக்கு இன்னும் ஒரு ஹிண்ட் என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் வரும் வெரி சூன். வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ராப்ளமில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இன்னொரு கஷ்டத்தை ஆட் பண்ண மாதிரி வந்துடும். பட் தட் மூமெண்ட்டு தான் வந்து உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும். சாதிக்கணும், இதுக்கு மேலே இதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு அப்போ தான் வரும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது என்ன இன்சிடென்ட்டுன்னு இப்போவே ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கலாம் வரக்கூடியது. பிகாஸ் ரொம்ப லாங்கில் இல்லை, ரொம்ப ஷார்ட்டில் தான் இருக்குது. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவேக்கனிங் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ளார வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், உங்கள் லைஃப்லேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். யூனிவர்ஸ் வந்து அதை நடத்தி வைப்பாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் உங்களோட க்ரோத்துக்காக தான். இனி வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அது உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிவைன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகேங்களா? எந்த காரணம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வராது. நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அது வந்து நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதாவது ஒரு பர்சன் மேலே, ஒரு சூழ்நிலை மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருப்பீங்க. அது உங்கள் சைடு உங்களுக்கு ஃபேவராக வரும்னு சொல்லிட்டு, பட் வந்து அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களை ஏமாத்திருக்காங்கங்கிறது தெரிய வரும். ஸோ அது ஒரு அவேக்கனிங் மூமெண்ட்டாக இருக்க போகுது. சரியா? வாட் எவர் ஹேப்பன்ஸ் உங்களோட நெக்ஸ்ட் லைஃபுக்கு ஒரு ஓப்பனிங் டோர் மாதிரின்னு சொல்லலாமா? ஸோ நீங்கள் எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக போவீங்க இனிமேல். உங்களோட கோல் உங்கள் எதிர்காலம், உங்கள் ஃப்யூச்சர்னு. ஸோ அந்த ஒரு கோல்ல இருந்து விலகாதீங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. மேபி வந்து ஒரு சில பேருக்கு இப்போ ப்ரே பண்ணுற இன்ட்ரெஸ்டே இருக்காது. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளவோ வேண்டி அது நடக்காமல் போனனால உங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கும். உங்களுக்கு அந்த மனசார வேண்டுற அந்த பொறுமை இல்லாமல் இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அந்த எனர்ஜி வந்து ப்ரேயருக்காவது சேவ் பண்ணி வைங்க. பிகாஸ் ப்ரேயர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு இந்த டைமில். சரி, கொஞ்சம் வந்து ஐ திங்க் மணி விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? பிகாஸ் உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, மணி எதுவுமே பேலன்சிங்காக இருக்காது. அதாவது இன்கம் எக்ஸ்பென்சஸ், நீங்கள் உங்களோட வரவு செலவு வந்துட்டு பேலன்ஸாகவே இருக்காது, எல்லாமே செலவாயிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இனிமேல் வந்து பேலன்ஸ் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸே வந்து கால்குலேட்டிவாக நான் பண்ணுவேன். அதனால தான் வந்து கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? See, be careful because வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ சேஞ்சஸ் வர்றப்போ நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் வந்து உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயந்தீங்களோ அது ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் எதெல்லாம் வேணும் நடம் பிடிச்சிங்களோ அது எந்த பக்கமே நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் உங்கள் எமோஷன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ளோஸ்ட் ஆயிரும் அந்த டைமில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சஸ் நமக்குள்ளேயும் நம்ம லைஃப்லேயும் வர்றப்போ அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் ரொம்ப வருஷமா இல்லை ரொம்ப நாளாக ஒரே கைண்ட் ஆஃப் லைஃப்பை வாழ்ந்துட்டு இப்போ ஒரு நியூ டிஃப்ரெண்ட் லைஃபுக்கு வந்துட்டு நம்ம விருப்பப்பட்டு போகிறது வேற, சூழ்நிலை காரணமாக சேஞ்ச் ஆகிறது வேற, ரைட்? ஸோ அந்த மொமெண்ட்டுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ
கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வாட் எவர் ஹேப்பன், எது நடந்தாலும் உங்கள் ஃப்யூச்சர் பெட்டர்மெண்ட்டுக்கு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குங்க. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்களோட ரொம்ப ப்ரே பண்ணுறீங்க, ரொம்ப அவங்கள நினைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, உங்கள் ஆன்சிஸ்டர்ஸை நீங்கள் எவ்வளோ ப்ரே பண்ணியுமே, எவ்வளோ டிவைனை ப்ரே பண்ணியுமே வழி கிடைக்கலையேன்னு இருப்பீங்க. பட் உங்களுக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலுக்குள்ளார இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்துக்குள்ளார உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். அதாவது ஒன்ஸ் அந்த நியூ லைஃப் நான் சொன்னேன்ல, அந்த நியூ லைஃப் வந்துட்டு வரப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியல, அதுக்கான ஒரு ரீசன் லவ், கேர், அஃபெக்ஷன், செக்யூரிட்டின்னு என்னென்ன ரீசன் சொன்னாலுமே மேஜரான ஒரு ரீசன் ஃபினான்ஷியலாக கூட இருக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் வந்துட்டு உங்களுக்கு வரும், அந்த ஒரு பணம் எல்லாமே வரும் இனிமேல். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சிரும். அப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து எமோஷ்னல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த மொமெண்ட்டில், ஃபர்ஸ்ட் அட் த பிகினிங்கில், அண்ட் தென் இட் வில் பி ஃபைன். ஐ திங்க் உங்களோட பாஸ்ட் பர்சன் யாரோ வந்து மேபி உங்கள் ட்ரீமில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்கள பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்க மாட்டீங்க. மேபி ஏதோ ஒரு காரணம் மூலயமா உங்கள் ட்ரீமில் வந்திருக்கலாம். ஸோ அப்படியே அவங்க உங்கள் ட்ரீமில் வந்தாங்க அப்படின்னா மேபி அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Four of Cups. ஓகே. ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். நீங்கள் என்ன சுற்றி பார்த்தீங்கனாலுமே அவ்வளோ பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு. ஸோ அது ஆக்சுவலி வந்து வெரி சூன் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க. பட் ஆனால் வந்து அது இப்போ வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களால் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எவ்வளோதான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோதான் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொன்னாலுமே உங்களால் வந்து ஒரு சில விஷயங்களை மறக்க முடியல, மன்னிக்க முடியல. ஸ்டில் கீப் ஆன் ரிப்பீட்டிங். அதனால் உங்கள் மைண்டு வந்து இப்போ சொல்யூஷன் மைண்ட் செட்டில் இல்லை, கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் மைண்ட் செட்டில் இல்லை. மேபி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாஸ்ட் பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்தவங்க மேபி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வரலாம், இல்லை உங்களுக்கு ஒரு இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம். ஐ மீன் மென்டலி சப்போர்ட் சிஸ்டம். பார்ப்போம். ஆரக்கல்ல பார்க்கலாம். செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ங்கிறது ஏன் இருக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு? நான் என்னோட எல்லா கார்ட்லையுமே நான் பார்க்குறப்போவுமே செல்ஃப் லவ்ங்கிறது சுத்தமாக இல்லை உங்களுக்கு. அதாவது நீங்கள் வேணுக்குன்னே செல்ஃப் லவ் தரமாட்டீங்கன்னு கிடையாது, உங்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இல்லை ஏதோ ஒரு கவலையில் நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறனால உங்களுக்கான ஒரு டைம் இல்லை. இப்போ ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட்டே ப்ராப்ளமாக இருக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ எவ்ரி டே, எவ்ரி மார்னிங்
நீங்கள் அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்சிங்காகவே இல்லை. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ் கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான அந்த சொல்யூஷன் கொண்டு வர முடியாததுக்குமே அதான் ஒரு ரீசன். ஸோ பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? பார்ப்போம். சரி, ஏதோ ஒரு நியூ ஃப்ரெண்டாக அமைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு மோட்டிவேஷனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு நீ பண்ணுறது கரெக்டு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க டெஃபினட்டாக வருவாங்க. மேபி அவங்க ஆல்ரெடி உங்கள் சர்க்கிளில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ அவங்களோட டாக்கிங் டேர்ம்ஸில் நீங்கள் இல்லை அப்படின்னா வருவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரீம், அதில் ஏதோ ஒரு பதில் வந்து இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, ஏஞ்சல் கார்டு பார்க்கலாம். The storm is coming to end. எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டத்துக்கான முடிவும் வந்து வெரி வெரி எண்டில் தான் இருக்கு. பட் வந்துட்டு அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஈவெண்ட் நடந்த அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நீங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஈவெண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அண்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களா? எனக்கு என்னமோ இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இல்லை, ஒரு மாதிரி உங்கள் லைஃப்பை நினச்சி ரொம்ப படபடப்பாக நர்வஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் ஸ்டில்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. அதனால ஃப்யூச்சருக்கான ஹோப் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு கார்ட்ஸ் அப்படி தான் காமிக்குது அண்ட் உங்கள் எனர்ஜியும் அப்படி தான் காமிக்குது. பட் ஸ்டில் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கணுமோ அது டெஃபினட்டாக வந்துட்டு டிவைன் ஒரு மெசேஜோடு தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லெட் இட் ஹேப்பன். அது நடக்கட்டும். அதில் என்ன நடக்குது, என்ன தான் விஷயம், எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு பதில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மேக் அ விஷ், யூ ஆர் ப்ரொடெக்டட். ஆக்சுவலி வந்துட்டு யூ ஆர் வெரி வெரி ப்ரொடெக்டட். ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம், நான் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகுறாங்க, அவங்களும் கோயிலில் போய் வேண்டுறாங்க, எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, பழிக்குது. பட் நான் பண்ணால் பழிக்கலை. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கேட்குறேன். டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குது. உங்களோட எல்லா ப்ரேயர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸ்க்கும் தெரியும். பட் அந்த டிவைன் டைமிங், பர்ஃபெக்ட் டைமிங்கில் தான் உங்களுக்கு தரணும்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வேண்டுறது பழிக்கலேன்னு நினைக்க வேண்டாம். அது டெஃபினட்டாக லேட்டாக வந்தாலும் ஒரு பெட்டராக வரும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும். எதுக்குமே இன்ஸ்டண்ட்டான பதில் தேடாதீங்க. மேபி ஒரு சில சூழ்நிலைக்கு இன்ஸ்டன்ட் பதில் தேவைப்படும். பட் மோஸ்ட்லி நீங்கள் லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் பதில் கிடைக்கும். ட்ரமாட்டிக் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹீலிங், த ஓல்ட் லீவிங். வாவ். ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் கம்ப்ளீட் சேஞ்சஸ் வரும். உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ், நீங்கள் பார்க்குற பீப்புளை பார்க்குற விதங்கள், இவ்வளோ நாள் யார் யாரை க்ளோஸாக வச்சுருந்தீங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லயன் மாஸ்குலின் எனர்ஜி வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ தட் வில் பி யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்களோட என்டையர் லைஃப் ஸ்டைலே மாற்றுற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கொஞ்சமாக நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல், நீங்கள் எல்லாமே மாறும். பட் ஆனால் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமில் நீங்கள் நிறைய வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஒரு ஆங்ஸைட்டிஸ் மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் யூஆர் சென்சிட்டிவ். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், எமோஷ்னல்ங்கிறனால ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்துட்டு ரொம்ப படபடப்பாகிடுறீங்க. ஓகேங்களா? பட் வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கே கொடுக்க போகுது.
ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக செல்ஃப் லவ் கொடுக்கணும், அதிக கேர் கொடுக்கணும். இன் த நியர் ஃபியூச்சர். ஸோ வெரி வெரி சூன் அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு நடக்கும். மேபி ஐ திங்க் இந்த இயர் எண்டுக்குள்ளாரே வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளார ஒரு சில பேருக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய வரும். செகண்ட் ஆஃப் 2024 நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் வரும். ஓகேங்களா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது இந்த மொமெண்ட்டில் அப்படின்னா கேளுங்க. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் கேட்க சங்கடப்படுறீங்க. ஹெல்ப் டெஃபினட்டாக நீங்கள் கேளுங்க. பட் யார்கிட்ட கேட்குறீங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வில் அன்ஃபோல்ட் இன் யுவர் லைஃப். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. எனக்கு ஏஞ்சல் மெசேஜஸ்லேயும் வந்திருக்கு, ஆரக்கல்லையும் வந்திருக்கு, டேரோட்லேயும் வந்தாச்சு. சரி, ஒரு ஃப்ரீடம்ங்கிறது டெஃபினட்டாக கிடைக்குங்க. அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல அப்ராடில் நல்ல ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் பழைய ஏதாவது லவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, பணம் எது நீங்கள் பண்ணி திருப்பி வரலையோ உங்கள் பாஸ்டில், அது ஃப்யூச்சரில் வரும். ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டில் வருமானு கேட்டால் இப்போ வரைக்கும் அது சேலஞ்சிங் தான். பட் ஃப்யூச்சரில் வந்து டெஃபினட்டாக வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.